ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உலகத்தில் எத்தனையோ போதை இருக்குது. அந்த போதை போடாத, இந்த போதை போடாத, அந்த செய்யாத, எது செய்யாதன்னு எல்லாரையும் சொல்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே போதையில் கொண்டு வச்சிருக்குது என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளையிலேருந்து வயசான கிளவி வரைக்கும் ஒரு போதையில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறாங்க. இது என்ன போதை? இந்த போதையிலேருந்து வெளியிலே வர முடியலை. வர முடியும்னு நினைக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம், இருந்தாலும் மீறி அந்த போதைக்கு போக தோணுது. இது என்ன போதை சொல்லுங்கள்? இந்த செல்ஃபோன் என்ற போதை தாங்க. இந்த ஆண்ட்ராய்டு டச்சு ஃபோன் இது வந்துச்சு. இந்த போதையை கையில் தூக்குனா யாராலையும் வெளியில் வைக்கவே முடியாது. யாராலையும் வைக்க முடியல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ரெஸ்ட்டு கிடச்சா ஒரு டிவி பார்க்குறோமோ இல்லையா, அந்த ஃபோனை தான் பார்க்குறோம். அந்த ஃபோனை தான் நோண்டுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். பொழுது போங்கிறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். ஆண்ட்ராய்டு ஃபோனில் போதையிலேருந்து என்றைக்கு மீண்டு வரப்போகிறோன்னு தெரியல. 9 மணிக்கெலாம் படுத்துடலாம், 10 மணிக்குள்ளே தூங்கிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கையில் எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிடுது கீழே வைக்க. அந்த சார்ஜ் பிளிங்க் ஆகிற வரைக்கும் கீழே வைக்கிறதே இல்லை. அந்த சார்ஜ் மட்டும் குறையாமல் இருந்துச்சுன்னா வச்சுங்க, குறையாம இருந்துச்சுன்னா வச்சுங்க, செல்லுங்கிறது கையை விட்டே போகாது. சார்ஜுங்கிறது ஒரு குறையிறனால தான் நிறைய பேர் செல்லை கீழே வைக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்க, செல்லை சார்ஜ் போட்டுக்கிட்டே நிறைய பேர் ஃபோன் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க. இந்த போதையிலேருந்து யார் மீட்டு எடுக்க போகிறாங்கன்னே தெரில. எல்லார் வீட்டுலையும் இந்த போதை அடிமை ஆகிட்டுருக்கோம் எல்லாருமே. இந்த அடிமை என்னைக்கு நீங்கள் போகுதுன்னு தெரில, முடியல. செல்ஃபோனை கண்டுபிடிச்சா வாழ்க வாழ்க வளமுடன். ஓகே, பாய் மக்களே.